வணக்கம் நேயர்களே, அதிரடி அரசியல் என்ற காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் நண்பன் டாக்டர் KR ரமேஷ், ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். இந்த அரசியலின் தாக்கத்தை எப்படி ஜாதக ரீதியாக பார்க்க வேண்டும் என்ற கண்ணோட்டத்திலே 2 ராசி 2 கிரகம் ரொம்ப முக்கியமான கிரகமாக இந்த அரசியல் கண்ணோட்டத்தில் இருக்கும். எப்போவுமே இந்த கடகமும் சிம்மமும் ரொம்ப முக்கியமான விஷயம். சூரிய சந்திரன், நம்ம பழைய பத்திரங்கள்லாம் எழுதும்போது சொல்லுவோம் சூரிய சந்திர சாட்சியாக. இதனால் ப்ரிடாமினென்ட்லி எப்போவுமே இருக்க போகிறது அப்படிங்கிற போது அரசியலில் 2 விஷயம் ப்ரிடாமினென்ட்லி இருக்கும். ஒன்று சூரியன், இன்னொன்று சந்திரன். இது தெரிந்தோ தெரியாமலோ நம்ம அரசியல் கட்சியினுடைய சின்னமாக ஒன்று சூரியனையும் இன்னொன்று சந்திரனையும் வைத்திருக்கிறது. சந்திரன்னாக்கா அதிமுகவுடைய தலைவர் பேர் ராமச்சந்திரன் பேர், MG ராமச்சந்திரன் அவர்கள். அப்போ சந்திரனையும் அங்கே வச்சுருக்காங்க, இங்கே சூரியனை வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்குறோம். அதனுடைய தொடர்பாக இன்னொரு தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியானது பாஜக என்ற பாரதிய ஜனதா பார்ட்டியுடைய அந்த லோட்டஸ், ரிசீவர் ஆஃப் லைட், நத்திங் பட் லோட்டஸ். இந்த தாமரைங்கிறது சனாதனத்தினுடைய அடிப்படையில் பார்க்க போது பார்த்தா லக்ஷ்மி இருக்கிற உட்காந்துரு தாமரையில் உட்காந்துருப்பா, பிரம்மா உட்காந்துரு தாமரை உட்காந்துருப்பான்னு எல்லா இடத்துலையும் தாமரை இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இரவில் மலரும் அல்லிப்பூன்றது அல்லி யாரும் வைத்துக்கொள்ளவில்லை, ஆனால் சூரியன் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த தாமரையை வைத்து கொண்டிருக்கிறோம். இந்த இதை மைண்டில் வச்சுப்போம். இப்போது நமக்கு எலெக்ஷன் பீரியடில் நடந்த விஷயம் என்னன்னாக்க, அந்த சூரியன் மேஷத்துக்கு வந்துவிட்டார், தன்னுடைய உச்சகதியில் போக போகிறார். எடுத்ததும் குதிரை அஸ்வினி குதிரை ஆரம்பித்து வேகமாக வருது. அதுக்கப்புறம் பரணி என்ற அக்னிக்குள்ளே கார்த்திகையில் ட்ராவல் பண்ணி இவர் முடியும் போது கரெக்டாக இந்த எலெக்ஷனுடைய போலிங் எல்லாம் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ரிசல்ட்டு கத்திரி வெயிலுக்கு அப்புறம் தான் வரப்போகுது. அப்போ சூரியனுடைய ட்ராவலை இது அப்படியே மைண்டில் வச்சுக்குவோம். இது நடுவில் இன்னொன்று நடந்து மே 1ஆம் தேதி அன்னைக்கு சிரவண நட்சத்திரத்தில் இருக்கும்போது நம்ம குரு பெயர்ந்தார். புதன்கிழமை அன்னைக்கு 1 மணிக்கு குரு மேஷத்திலேருந்து ரிஷபராசிக்குள்ளே பெயர்ச்சி பண்ணுறார். இந்த சூரியன் செவ்வாய் காம்பினேஷன் என்னன்னாக்கா, சூரியனும் ராஜா செவ்வாயும் ராஜா. ராஜ அந்த போட்டி, ராஜா யாருன்ற போட்டி தானே இந்த எலெக்ஷனுடைய பேசிக் ஐடியா. அப்போது ராஜாக்களுடைய சண்டை. எந்த ராஜாக்களுடைய சண்டை? சிம்மத்திலும் கடகத்தில் இருக்கக்கூடிய ராஜாக்களுடைய சண்டை. சிம்மத்தில் இருக்கும் குழுமத்தில் சேர்ந்திருப்பார்கள், அந்த மனம் கவர்ந்து கொண்டிருப்பவர்கள் கடகத்தில் இருப்பார்கள். இதுதான் பேசிக் ஐடியா ஆஃப் அஸ்ட்ராலஜிக்கல் மேட்டர்ஸ். அப்போது இந்த கூட்டம் அந்த கூட்டத்தோட சண்டை போட்டு யார் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிறத இண்டிகேட்டிவ் ட்ரை அப்படின்னு பார்ப்போம். இந்த போலிங் இப்போ நம்மக்கிட்ட மேஷத்தில் உள்ள நுழையும் போதே நடந்ததுனால இப்போ சூரியன் உச்சத்தில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே சூரியன் இங்கே தமிழ்நாடு சைடில் நமக்கு வந்துவிட்டு உள்ளார அப்படின்னு இருக்கும்போது, அப்போ சூரியனுடைய ஆதிக்கம் ஜாஸ்தி இருக்குமா அப்படின்னா ஆமாம், அவருடைய ஆதிக்கம் ஜாஸ்தி இருக்கும். சூரியன் அடுத்து வரக்கூடியது ரோகிணி நட்சத்திரம் அப்படிங்கும்போது சந்திரனுடைய ஆதிக்கம் அடுத்து வந்துடும். ஒரு ரிசல்ட் இப்படி வரும். ஸோ ஃபஸ்ட்டு சூரியன், அடுத்து சந்திரன் கொஞ்சம், அதுக்கு அடுத்தது இதனுடைய ரிஃப்ளெக்ஷனை ரிட்ரை பண்ணக்கூடிய அந்த தாமரை. அப்போ 3மே இப்படி தான் காம்பினேஷனில் வரப்போகுது. பர்சன்டேஜ்னு போய் பார்த்தாங்கன்னா இது ஒரு 60% வந்தால் அடுத்தது இதனுடைய 20% ஆஃப் ரிசல்ட் சந்திரன்கிட்ட வரும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த 1/3 இந்த இடத்துல நமக்கு அடுத்த கட்சிகளுக்குள்ளார வரும். அதில் பிஜேபி இருக்கும் அப்படின்னு கிடைக்கிறது. அப்போது மேக்ஸிமம் நம்பர் சீட்டில் மேக்ஸிமம் ஆஃப் ரீப்பிங் ஒரு 60% அப்படிங்கிறது இந்த சூரியனை சார்ந்த கட்சிகளுக்கு கிடைக்கும். சூரியன் இல்லாத சந்திரனை சார்ந்த கட்சிகளுக்கு அதனுடைய 50%னாக்க அந்த 30% ஆஃப் த நம்பர்ஸ் வில் பி தேர். அதனுடைய 50% will be 15% will be இந்த அதர் கட்சிகளுக்கு கிடைக்கும். அப்படிங்கிற காம்பினேஷனில் தான் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் இருக்க முடியும். பொதுவாகவே இந்த ரிசல்ட் ஆஃப் பாலிட்டிக்ஸ் அப்படி பார்க்கும்போது யார் மெஜாரிட்டியாக வரப்போகிறாங்க, பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அதனுடைய ரிலேட்டட் அப்படின்னு பார்க்கும்போது நேச்சுரலி
குருவுடைய பார்வை 6ஆம் இடத்தினுடைய, அதாவது காலச்சக்கரத்தினுடைய 6ஆம் இடத்தினுடைய அஸ்தத்தில் போய் விழும்போது அஸ்தத்தினுடைய அந்த பெனிஃபிஷரி லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாக காட்டும். ஏன்னா அவர் 5ஆம் பார்வையாக பார்க்க போகிறார் அப்படின்னு பார்க்குறோம். அங்கே உத்திரம் அஸ்தம் சித்திரைன்னு 3 விஷயமாக உள்ளே போகிறது அந்த கன்னியா லக்னத்தில். அதில் உத்தரத்தில் தான் இப்போ வந்து ரிசல்ட் வரும்போது வரும், அடுத்தது தான் ஹஸ்தத்துக்குள்ளே வரும். அப்படின்னால ஹஸ்தங்கிறது கைங்கிறதுனால காங்கிரஸ் ரிலேட்டடான ரிசல்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது வாய்ப்பு உண்டு. ஆனால் இவர் சூரியனுடைய ட்ராவல்குள்ளரே அந்த குருவும் இருக்கிறதுனால அந்த சூரியனுடைய தாக்கத்தை பெற்றுக்கொண்டு ரிவர்ஸ் கொடுக்கக்கூடிய சந்திரனுடைய ரோகிணிக்குள்ளரையும் போகக்கூடிய கான்செப்டில் இருக்கிறதுனால சூரிய சந்திரன் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய அப்படின்னு பார்த்தோம்னாக்க ரிசீவர் அப்படிங்கிற கான்செப்டில் தாமரை என்ற அந்த லோட்டஸ் அந்த ரிலேட்டடாக இவங்க ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த அகெயின் பிஜேபி கம் அப் அப்படிங்கிறதுல ஒரு இண்டிகேஷன் லெவல் கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். காங்கிரஸ் வில் பி கொஞ்சம் லெவல் 2, ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி வில் பி பிஜேபி அப்படிங்கிறது தான் இதனுடைய ரிசல்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரிடிக்ஷனாக நம்ம எடுத்துக்கலாம். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.